ஓம் சாந்தி. சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 10 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எதன் மீது மதிப்பு இருக்க வேண்டும்? எதன் மீது மதிப்பு இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, எதன் மூலம் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது? எதன் மூலம் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது? மூன்றாவது கேள்வி, பக்தி எப்போது ஆரம்பமாகும்? பக்தி எப்போது ஆரம்பமாகும்? நான்காவது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? அஞ்சாவது கேள்வி, கடைசியில் என்ன தெரிய வரும்? கடைசியில் என்ன தெரிய வரும்? fill in the blanks. விஞ்ஞானத்தின் மூலமாக டேஷ் ஆகப் போகிறது. விஞ்ஞானத்தின் மூலமாக டேஷ் ஆகப் போகிறது. இரண்டாவது, சொர்க்கத்தில் டேஷ் இருக்கும். சொர்க்கத்தில் டேஷ் 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 இருக்கும். 3 டேஷ். மூன்றாவது, டேஷ் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். டேஷ் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். நான்காவது, டேஷ் என்ற சாதனத்தின் மூலம் டேஷ் என்ற சாதனத்தின் மூலம் டேஷ் முடிக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். டேஷ் என்ற சாதனத்தின் மூலம் டேஷ் முடிக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். அஞ்சாவது, திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு டேஷ் மற்றும் டேஷ் தன்மையின் பேலன்ஸ் வையுங்கள். டேஷ் மற்றும் டேஷ் தன்மையின் பேலன்ஸ் வையுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எதன் மீது மதிப்பு இருக்க வேண்டும்? முரளி மீதா? எதன் மீது மதிப்பு இருக்க வேண்டும்? ருத்ர ஞான ஐக்கியம். இந்த ருத்ர ஞான வேள்வியின் மீது உங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். இந்த ருத்ர ஞான யஜ்யம் அல்லது வேள்வியின் மீது உங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் இந்த ருத்ர ஞானத்தின் மீது மதிப்பு இருக்குன்றார் பாபா? ஏன்னா இந்த யஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணவர் யார்? சுயம் பகவான், நிராகாரர் இல்லையா? அப்போ இந்த யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவங்க யார்? நாம தான், பிராமணர்கள். அதனால் அவ்வளோ மதிப்பு இருக்கும். ரெண்டாவது கேள்வி, எதன் மூலம் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது? எதன் மூலம் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது? யோக பலத்தினால் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது. யோக பலம் இருக்கும். யோக பலத்தினால தான் புது உலகம் ஸ்தாபனை ஆகும். மூன்றாவது கேள்வி, பக்தி எப்போது ஆரம்பமாகும்?
பக்தி எப்பொழுது ஆரம்பமாகும்? துவாபரகத்திலையா? இன்னைக்கு முறையில் பாபா என்ன சொன்னார்? சத்தியுகத்தின் பிராப்தி முடிவடையும் போது பக்தி ஆரம்பமாகும். சத்தியுகத்தின் பிராப்தி முடிவடையும் போது பக்தி ஆரம்பமாகும். 4வது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? பாபா சொல்றார், யார் தாரணை செய்விக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். யார் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை நல்ல ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கடைப்பிடிக்கிறாங்களோ, தாரணை செய்து மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? தாரணை செய்ய வைக்கணும். அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். 5வது கேள்வி, கடைசியில் என்ன தெரிய வரும்? எவ்வளோ படிச்சிருக்கிறோம். கடைசியில் என்ன தெரிய வரும்? அதுக்கு பாபா சொல்றார், கடைசியில் யார் யார் எவ்வளவு படிப்பை படித்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வரும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். கடைசியில் யார் யார் எவ்வளவு படிப்பை படித்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வரும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு, விஞ்ஞானத்தின் மூலமாக டேஷ் ஆக போகிறது. விஞ்ஞானத்தின் மூலமாக டேஷ் ஆக போகிறது. என்ன ஆக போகும்? முழு உலகத்தின் விநாசம். வெறி விநாசம் கிடையாது, முழு உலகத்தின் விநாசம் ஆக போகிறது. 2வது கேள்வி, சொர்க்கத்தில் டேஷ் இருக்கும். சொர்க்கத்தில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருக்கும். 3வது, டேஷ் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். யாரு? நிராகார் தந்தை கற்பிக்கிறார் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். நிராகார தந்தை கற்பிக்கிறார் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். 4வது, டேஷ் என்ற சாதனத்தின் மூலம் டேஷ் முடிக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். வர்தானம் தான் பாபா சொல்லியிருக்கார். ஒவ்வொரு நாளின் முரளி என்ற சாதனத்தின் மூலம், ஒவ்வொரு நாளும் முரளி என்ற சாதனத்தின் மூலம் வீணானதை முடிக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். 5வது, திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு டேஷ் மற்றும் டேஷ் தன்மையின் பேலன்ஸ் வையுங்கள். திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு குழந்தை மற்றும் எஜமான் தன்மையின் பேலன்ஸ் வையுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.